நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். Ladies and gentlemen, all are welcome. Every year this meeting is being organized to bring all the business people together and has been successful too. And this year, the award for Young Entrepreneur goes to the proprietor of Prabhavati Constructions, Mr. Prasad. Getting an award is not easy as purchasing vegetables from the market. It takes a lot of dedication, patience, perseverance, and that spirit of confidence which is inborn in Prasad. வருஷம் நீங்க தான் அவார்ட்லாம் வாங்குவீங்க. இனிமே ஒவ்வொரு வருஷமும் நாங்க அவார்டு வாங்க போறோம். நீங்க வேணா வேடிக்கை பார்த்துட்டு கை தட்டு போலாம். The only person who is qualified to present this is the managing director of Kaveri Garments, Mrs. Sharada. The young entrepreneur who is going to take this award next year is one among us. So let's start to work with the spirit of Mr. Prasad and dedicate ourselves to business and try to achieve our goal. Now I call upon Mrs. Sharada to present this award. Ladies and gentlemen, please give a big hand. வருத்தமா இல்லை? இத்தனை வருஷம் உங்ககிட்டே இருந்த அந்த அவார்டு இப்போ என் கைக்கு வரப்போகுது. பொறாமையா இல்லை? இதுவும் கை மாறிடும், மறந்துடாது. நழுவ விடாது, ஜாக்கிரதை. நழுவ விட மாட்டேன். அப்படியே நழுவினாலும் உங்க கைக்கு வரவிட மாட்டேன். சரி. வளர்ந்தவர இனி நாங்க வாழ்க்கையில ஒவ்வொரு படியா முன்னேற போறோம். நீங்க ஒவ்வொரு அடியா குள்ளமா போறீங்க. பார்த்து திடீர்னு மண்ணோடு மண்ணா புதைஞ்சி காணாம போயிட போறீங்க. பரவாயில்லையே, இவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஓகே பாபா, நான் கிளம்புறேன். தேங்க்யூ சார். மாமா, நீங்க அம்மாவை கூட்டிட்டு போங்க. சரிங்க. தேங்க்யூ. பாய் பிரசாத். தேங்க்யூ சார். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. வரேன் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் பிரசாத். வரேன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூடா. பாத்தீங்கல்ல? கிளம்பணும் பிரசாத். ஒரு நிமிஷம். என்ன விஷயம்? ஷாரதா என்ன சொன்னாங்க? ஒண்ணுமே சொல்லலையே. ஒன்றும் சொல்லையா? நிஜமா ஒன்றும் என்ன சொன்னாங்களே? ஒண்ணுமே சொல்லல. சாரி, பர்சனல் விஷயம் கேட்டேன். நான் அப்படி நினைக்கவே இல்லையே. இல்லை பிரசாத், நீ வாங்கியிருக்கிறது எங்க என்டர்பிரினர் அவார்டு. இன்னும் நிறைய இருக்கு, ஜெயிக்கணும். ஷோர். தேங்க்யூ. ஓகே, பேசுங்க. மிஸ்டர் பிரசாத், சொல்லுங்க. I think You think? I think I like you. Dear friends, நான் யூஸ்வலாக பார்ட்டி வருவேன், ஆனால் இது ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி பிரசாதுக்காக. பிகாஸ் ஹி ஹஸ் won the Young Entrepreneur Award. ஏன்னா என்னோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இந்த பார்ட்டியை வைக்கணும்னு சொன்னேன். அதுக்காக தான் இனிமே நான் பிரசாதை பற்றி எதுவும் பேச வேண்டியதில்லை. ஏன்னா பிரசாதை பற்றி என் ஒய்ஃப் பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட்டி பிரசாத் அவார்டு வாங்கினதுக்காக கொடுக்கிற பார்ட்டி இல்லை. சாரதா கிட்ட இருந்து நீ அவார்டு தட்டி பறிச்ச பாரு.
அதுக்காக கொடுக்குற பார்ட்டி. தேங்க்யூ. நினைச்சதை சாதிச்ச பிரசாத். My best wishes to you and I'm always with you, okay? Thank you, uncle. Give it up. டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரசாத்தோட திறமைக்காகவே இந்த அவார்டு அவருக்கு கிடைச்சிருக்கு. இவரை மாதிரி ஒரு பிரில்லியன்ட் மேனை பார்க்கவே முடியாது. இந்த பார்ட்டிக்கு தகுதியான ஆள் பிரசாத் தான். சாப்பிடுங்க பிரசாத், ப்ளீஸ் சாப்பிடுங்க. பிரசாத். ஓகே பிரசாத், தேங்க்யூ. பிரசாத், நான் கிளம்புறேன். என்ஜாய். பார்ட்டியே உனக்காக தானே நடக்குது. நீ பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வா. சரிம்மா. நான் கிளம்புறேன். டானி. சோடா மிக்ஸ் பண்ணல, ரவா இருக்கு ஜேம்ஸ். பரவாயில்ல. வேலு வா போலாம். பாப்பா பெரிய மனுஷன் வந்திருக்காங்க, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாப்பா. வான்னு சொல்றேன்ல. என்ன பாப்பா, நான் என்ன உனக்கு அடிமையா? என்ன நினைச்சிட்டு சூப்பர் பிரசாத்? வீட்டில் போட ரோஜா தொல்லையா இருக்கு, இங்க வந்து ஓட்டம்ல. இன்னைக்கு நான் வரமாட்டேன், வயசு செட்டில்மெண்ட் இல்ல. நீ வண்டி ஓட்டு போ. போ. சரி, பாத்துக்கோ. You have not. No. You have not understood. That's what I mean to say about it. See, you have to. See, I'm telling you. No. ஏன் பிரதர், ஏன் கண்டவங்க நான் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பாருங்க, நான் யாரு கூட பேச மாட்டேன். அந்த பிரதர், இந்த பிளாக் லேபிள், ப்ளூ லேபிள், ரெட் லேபிள் அதெல்லாம் ஒத்து வராது. எங்க ஸ்டடி ரனி, ஸ்டடி. நான் சாப்பிடலாம். ஓகே. பெரிய ரேஞ்ச், மாவீரன், நெப்போலியன், ஓல்ட் காஸ், டானிக் ஷா, டானிக் ஷா, அப்படி சாப்பிட பிரதர். நீ வேணுமா? யார் இவங்க? ஒய்ஃப் இல்ல. சாரி. பிரசாத், வாடா வாடா. பேசணும், வாடா. சரி, வரேன். நான் என்ன சொல்றேன்னா, மாமா போதும். பிரசாத். அங்கிள் வேண்டாம், நிறைய குடிச்சிருக்கீங்க, வேண்டாம். வாடா. என்னடா பேசிட்டுடா, வரேன். ஓ காட். உங்ககிட்ட ஒன்று பேசணும் பிரசாத். சரி, என்ன பேசணும் சொல்லு. பிருந்தா, இதை பாரு, பிருந்தா பத்தி இங்க பேசுறது சரியில்லை. ஓகே, பிருந்தா கிட்ட பேசினா ஏன்டா கோச்சிக்கிற? டேய், முதல்ல விடு. ஓகே. Danny. No, Danny. ப்ளீஸ் I won't like it. பிரசாத், அங்கிள் ஓகே. வின் பண்ணது எங்க என்டர்பிரனர் அவார்ட். சரி, இன்னும் நிறைய வாங்கோடா. ஓகே. நான் இருப்பேன்டா, நான் இருப்பேன். ஓகே, ரைட். பிருந்தா கிட்ட பேசினா ஏன்டா கோச்சிக்கிற? சரி, குடி. முடி. பிரசாத், டேனியல் கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம டேனியல், நம்ம பிருந்தா கூட ஏன் பேசக்கூடாது? நோ அப்ஜெக்ஷன். நீ பேசுறாங்க. உங்களுக்கு புரியுது அங்கிள், இவனுக்கு புரியல, கோச்சிக்கிறான். நான் புரியுது. பிரசாத், நம்ம பிருந்தா, நம்ம டேனியல் தாராளமா பேசுற தப்பு இல்லை. ஏன் பிரசாத், நம்ம பிருந்தா அவ்வளவு முட்டாளா? IPS படிக்குது. ஒரு ஆளை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணிடும். போயும் ஒரு பையில பண்ணுவானா? சாரி. ஓகே, போங்க ப்ளீஸ். ஒருமே நடக்கல, போங்க ப்ளீஸ். சரி, நீங்களாம் போங்க சார். அழாது ஜேம்ஸ். ஹலோ. என்ன கண்ணன், பூ கூடையோட இங்க நின்னுட்டு இருக்கீங்க? காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, அங்கங்க காத்துட்டு இருக்க வேண்டியதானே. அதுலயோ நீ வசதியான வீட்டு பொண்ணு, திடீர்னு மனசு மாறிட்டேன்னா அதான். அதுக்காக ரோட்ல நின்ன லவ்வரை வரவேற்பீங்க? இதுல ரோடு என்ன வீடு என்ன? என்ன இதை எப்படி? நீங்க இதை எதுக்காக தரீங்கன்னு எனக்கு தெரியும்.
தெரியும்ல புடி. கண்ணன், எத்தனை தடவை தான் உங்க லவ் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க? இது பாருங்க, நீங்க என் ஹார்ட், என் மைண்ட், என் ஹோல் பாடியிலயும் இருக்கீங்க. போதுமா? நிஜமா? நிஜமா? மாற்றம் இல்லையே. இல்ல. அப்போ நான் உன்னை கேட்பேன், தருவியா? ஒரு முத்தம் கூட. முடியாது. என்ன இப்பதான் உன்னோட ஹார்ட் மைண்ட் ஹோல் பாடியில் நான் இருக்கேன்னு சொன்னேன், முத்தம் கிட்ட தர மாட்டேங்கிற? சொன்னதெல்லாம் போய் அப்போ. ஐயோ பாரு ஸ்வேதா, இல்லைன்னா நான் விஷம் குடிச்சிடுவேன். நீ சொன்னதை செய்ய போ. இந்த வார்த்தை தான். அன்னைக்கு இதே வார்த்தை சொன்னதுனாலதான் நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். அப்போ என்ன நிஜமா லவ் பண்ணலையா? ஐயோ என்ன கண்ணன் நீங்க குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு. எதையாவது வாங்கிக்கோ. சரி கொடுங்க. இந்தா. நல்லா இருக்கு. ஹாய் ஸ்வேதா, how are you? ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க நீங்க? என்னோட அப்பா எப்பவுமே நல்லா இருப்பேன். இந்த ஜென்டில்மேன் யாரு? வணக்கங்க. இந்த ஜென்டில்மேன் யாருன்னதுக்கே காலில் விழுறான். அங்கிள், இவர் பேர் கண்ணன். செங்கோட்டை ஜமீனோட இளைய வாரிசு. ஓஹோ, செங்கோட்டை ஜமீனோட இளைய வாரிசா? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. அதான் சார், அது ஹண்டிங் போயிருக்கும்போது என்னை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஹண்டிங்? என்ன லவ்வா? உங்க அப்பாவுக்கு தெரியுமா? ஜாக்கிரதை. ஸ்வேதா, என்ன அங்கிள்? ஏமாந்துராத, ஜாக்கிரதை. ஸ்வேதா, அவர் என்ன சொன்னாரு? இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இல்ல ஏமாந்துறதுன்னு அந்த மாதிரி ஏதோ சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க. நான் ஏமாந்துருக்கேன்னு சொன்னாரா? ஐயோ நீங்க வாங்க போலாம். நான் ஏமாற மாட்டேன். நீயும் ஏமாற மாட்டேன். ஹலோ ஆட்டோ, யார்ப்பா அது? ஆட்டோவில் மீட்டரோட போறது? வா 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 வா. ஹலோ. ஹாய், நான் ஜேம்ஸ் பேசுறேன். என்ன சொல்லுங்க. எனக்கு ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போறேன், அதை நீங்க சந்தோஷமா கேட்கணும். ஓகே? கோவம் எல்லாம் ஒண்ணு இல்ல, என்னன்னு சொல்லுங்க. இல்ல, என் பையனுக்கு தான் உங்க பொண்ணை தர மாட்டேன்னு சொன்னீங்க. சரி, நம்மளோட பெரிய பணக்காரனா வெள்ளையா அவர் மாப்பிள்ளை தேடுவீங்கன்னு நினைச்சேன். நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. கடைசியில பார்த்தா உங்க பொண்ணை ஃப்ளவர் பக்கே ஷாப்ல பார்த்தேன். அங்க பார்த்தா எவனே தெரியல, அடையாளமே தெரியாத ஒரு பையன். நேரம் வேற நேரம். அவன் கூட நின்று பேசிட்டு இருந்தா. நான் பக்கத்துல போன உடனே அங்கிள், ஹீஸ் மை ஃப்ரெண்ட் அங்கிள் அப்படின்னு. சரி, ஒருத்தன் கூட தானே சுத்துறா அப்படின்னு நான் பேசாம இருந்தா. அப்ப ஒருத்தன் என்கிட்ட சொல்றான், சார் இந்த பொண்ணு இருக்கு பயங்கரம் சார், ஒரு நாளைக்கு ஒரு ஆள் கூட சுத்துறா அப்படின்னு. சரி, நம்ம ஏன் அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணுவானே நானும் போயிட்டேன். அவ வீட்டுல இருந்தா கேட்காதீங்க என்ன. இத பாருங்க, அடுத்தவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாதா? நீங்களும் சரி, நீங்க சேர்ந்திருக்கிற இடமும் சரியில்லை. அதனால தான் அடுத்தவங்களை துன்பப்படுத்தி பாக்குறதுல சந்தோஷப்படுறீங்க. உங்களுக்கு டயல் பண்ணது நான் வைக்கிறதா மரியாதை. தேங்க்யூ. ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா. என்ன சாரதா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன விஷயம்? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல அந்த கண்ணனோட பேசிட்டு இருந்திருக்கா. ஜேம்ஸ் பாத்துருக்காரு, இங்க போன் பண்ணி தப்பா பேசுறாரு. ஸ்வேதா, இங்க வா. என்ன சித்தி? வெளியே போனியா? ஆமா போனேன். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருந்தேன். அங்க கண்ணனை சந்திச்சேன். ஜேம்ஸ் அங்கிள் பார்த்தாரு. காதலிக்கிறீங்களான்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? ஒட்டு மொத்தமா நம்ம மானத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? இதுல மானத்தை வாங்குற மாதிரி விஷயம் என்ன இருக்கு? நான் காதலிக்கிறது தப்பா? இது பாரு, நான் காதலிக்கிறது தப்புன்னு சொல்லல, கண்டவனை காதலிக்கிறது தப்புன்னு சொல்றேன். இது பாருமா, நான் சொல்றது கேளு.
உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கொடுக்குறேன். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இரு. அது எப்படி? மனசுல கண்ணனை நினைச்சுக்கிட்டு நீங்க சொல்ற யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவருக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்காது? இத பாரு, 10 தனமா பேசாத. சின்ன வயசுல காதலிக்கிறது ஒரு இன்ஃபாச்சுவேஷன் மாதிரி. அவன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதா புத்திசாலித்தனம். என்னால முடியாது. நான் கண்ணனை தான் காதலிக்கிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஸ்வேதா, எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கா? ஏத்து பேசிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க. நீங்க நல்லவர் இல்ல. பிச்சு விடுவேன். என்ன பத்தி பேச யோகி கிடையாது. போடி விட. எவ்வளவு பொறுமையா பேச ஏத்து பேசிட்டு ராஸ்கல். என்ன ராமு, ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னத்த சொல்றது? கண்ணனை பார்க்காத பேசாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லி பார்த்துட்டோமா. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை கண்ணனை மீட் பண்ணியிருக்கான். ஜேம்ஸ் பார்த்துட்டு ஃபோனில் தாறுமாறா சாதாரண பேசியிருக்காரு. மானமே போகுது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரசாத். அவன் அப்படி பேசுறதுக்கு காரணம் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு. இத பறிச்சேன். அழாதப்பா, அழக்கூடாது. இந்த வீட்டுல அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமை இல்ல. அம்மா இப்படி அழுகிறது பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எங்க போய் முடிய போதும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டிமா. இத பறிச்சேன். பாட்டி இதுக்கு கூடி சீக்கிரமே ஒரு முடிவு எடுக்கிறேன். என்ன, அழக்கூடாது. என் கண்ணில்ல, அழாத ராஜா, அழக்கூடாதுப்பா. இத பாரு, பாட்டி மேல நம்பிக்கை இருக்குல்ல, கண்டிப்பா நான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். என்ன, அழாதப்பா. ஓ, காவேரி கார்மெண்ட்ஸோட ஷேர்ஸ். பிரில்லியன்ட். தேங்க்ஸ். என்ன பிரசாத், வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? பாப்பா வருது. சார் யாரு? கடை வாங்க வந்திருக்காரா? மாமா. ஓ, கடை கொடுக்க வந்திருக்காரா சார்? மன்னிச்சுக்கோங்க சார், இந்த காலத்துல யார் கடன் வாங்க வராங்க கொடுக்க வராங்கன்னு தெரியல சார். மை நேம் வேல்மணி. எங்க பாப்பாவோட ஆளினால் பிஏ நான் தான் சார். உங்க பேரு? ஐ அம் ராஜீவ், ஷேர் புரோக்கர். புரோக்கரா? பாப்பா புரோக்கரா? வா வந்து மாமா, ஷட் அப். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இட்ஸ் ஓகே சார். உட்காருங்கம்மா. எல்லாரும் அதிகமா பேசுறேன்னு சொல்றாங்க. நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்குதா? மன்னிச்சிருங்க சார். ஐயோ அம்மா, இது கொஞ்சம் பாருங்களேன். காவேரி கார்மெண்ட்ஸோட ஷேர்ஸ். இது மட்டும் பத்தாது. காவேரி கார்மெண்ட்ஸோட மொத்த ஷேர்ஸ் நமக்கு வரணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நிச்சயமா வாங்கலாமா? எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பிரசாத், அந்த கம்பெனி ரொம்ப டவுன்ல இருக்க. நீங்க அந்த ஷேர்ஸ் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்களே, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்ன ரீசன்? சார், காவேரி கார்மெண்ட்ஸில் எங்கள் அம்மாவுக்கும் பங்கு இருக்கு. ஷேர் தான் எங்கள் அம்மாவை ஏமாற்றி எல்லா பங்கும் வாங்கிட்டா. இன்னைக்கு அந்த கம்பெனி நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எவ்வளோ ஷேர்ஸ் முடிஞ்சாலும் அதை வாங்கி எங்கள் அம்மாவை மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் ஆக்கி இன்னைக்கு ஷாரதா உட்காந்துருக்குற அதே சேரில் எங்கள் அம்மா இந்தியா போய் உட்காரணும். அதுக்கு உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. அப்ப நிச்சயமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். காவேரி கார்மெண்ட்ஸோட ஷேர்ஸ் எங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அப்பா, அதான் ஆபீஸ். அவசியம் போகணுமா நீ? ஆமா, வாங்கப்பா. அட போகல, போங்க. நீ சொல்லி என்னைக்கு நான் தட்டி இருக்கேன். வா, நல்லா இருக்கியா? நல்லா இரு. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். நான் கண்டிப்பா செஞ்சு தரேன். தேங்க்யூ சார். See you. தேங்க்யூ. வரேம்மா. எங்க சொல்ல மாட்டீங்களா சார்? சாரி, பாய். சும்மா சொல்லக்கூடாது. புரோக்கர்லயே நாகரிகமான புரோக்கர். ஆமா, அந்த ஆளால எவ்வளவு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? வாங்க. வணக்கம் சார். நீங்க எங்க சார்? ஐயா சும்மா தாயா புள்ள. சார், மருதப்பா வந்திருக்கேன்னு முதலாளிட்டு சொல்லுமா. என் பொண்ணு வந்திருக்கா. சார்,
இந்த கம்பெனி வாங்க வந்திருக்கீங்களா உங்களை ஒருத்தர் பார்க்க இல்ல இந்த வந்திருக்காரு பில்டிங்கே சார். வாங்க வந்திருக்கீங்களான்னு அப்படியா? ஓகே, தள்ளுங்க மாமா. என்னாச்சு? போன புரோக்கர் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா புறவே உமா தொழில்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். கமிஷன்லாம் நல்லா வருதுல்ல? சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கேன் விடுங்க சார். வாங்க பிரசாத், வா 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 வாயா 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 வாங்க, ப்ளீஸ் கம். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. பாப்பா சாரதா இருக்காரு, சாருலதா அம்மா வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் வேலை. உட்காருங்க. நீங்க உட்காருங்கம்மா. பரவாயில்ல, நீங்க அட உட்காருங்க. உட்காருங்கம்மா. நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? உட்காரு புள்ள. புறவே என்ன வேலை? சோமா இருக்கியா? ஐயா சொல்லுங்க ஐயா. என்னம்மா என்னைய அப்படி வெறிச்சு பாக்கீங்க? என்னவோ நான் உங்க ஆபீஸே வாங்க வந்த மாதிரி. எல்லாருமே என்ன தப்பாவே பாக்கீங்க. நான் வில்ல இல்லம்மா. பிரசாதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க குடும்பத்துல 1008 குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் போராடி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த மாரி பிள்ளைய பெத்ததுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஐயா என்ன வேலு இழுக்க? என்ன பிரச்சனை சொல்லு, சால்வ் பண்ணிடுவோம் சந்தோஷமா. பிரசாத் தம்பிக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு. அது கோர்ட்டு கேஸ்ன்னு பிரச்சனையில இருக்கு. ஐயா பெரிய மனசு பண்ணி ஒரு விரல அப்படி அடிச்சிங்கன்னா போதும். கோர்ட்டு ஜட்ஜி நான் தீர்ப்பு சொல்றது நீங்களோ பார்த்து சொல்றது ஐயா. எங்களுக்கு தீர்ப்பு நல்லபடியா முடிச்சு கொடுங்க ஐயா. இது இந்த சாரதா இல்லம் தானே? ஆமாம் ஐயா. வேலை நீங்க எல்லாருமே அந்த வீட்டில் உங்களுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லுதீங்க. ஆனா சாரதா என்ன சொல்லுது? அவங்களுக்கு மட்டும்தே உரிமை இருக்கே அப்படின்னு சொல்லுது. நீங்க எல்லாருமே எனக்கு இப்பந்தே பழக்கேன். ஆனா சாரதாவை நான் சின்ன வயசுலதே தூக்கி வளர்த்துவேன். அதுக்கு நான் துரோகம் பண்ண முடியாதுல்ல? சார், நான் சொல்றதை கொஞ்சம் கேக்குறீங்களா? சாரதா இல்லத்துல எனக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு நான் சொல்றேன். எனக்கு பங்கு இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. இதுல இருந்து தெரியலையா எது நியாயம்னு? ஐயா உங்களை பார்த்தா என் கண்ணுக்கு கோர்ட்ல நீதி தேவதை சிலை இருக்கும்ல, அதே மாதிரி தெரியுதியா. என்ன ஒரு வித்தியாசம்? நீதி தேவதை சிலைக்கு கண்ணில் கருப்பு துணி கட்டிருப்பாங்க. ஐயாவோட கண்ணில் கோல்ட் ஃப்ரேம் போட்ட வெள்ளை கண்ணாடி போட்டிருக்கீங்க. அது பண்றதையா வித்தியாசம்? வேலை இது இப்ப நான் உடனே எதுவும் சொல்ல முடியாதியா. அந்த வீடு உங்களுக்கு தான் வந்து சேரணும்னா உங்களுக்கு தானே வந்து சேர போகுது. பிறவே சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அட நான் வந்த விஷயத்தையே மறந்து விட்டேயா. பிரசாதே, சாரு லதா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லிச்சியா. சரி பணத்தை போட்டுருவோம் ஆரம்பிச்சிருவான்னு சொன்னேன். இல்லை இந்த விஷயத்தை நான் டீட்டெயிலாக பேசணும் பிரசாத்கிட்டேன்னு சொல்லிச்சு. அட பேசு புள்ள, என்னவோ சும்மா உட்காந்துக்கிட்டு வந்து விட்டு. அப்பா பிஸ்னஸ் ஆரம்பிச்சு தரேன்னு தான் சொல்கிறாரு. பட் எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எந்த பிஸ்னஸுமே வெறும் பணம் மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தால் தான் அதில் ஜெயிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சிட்டியில் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஃபீல்டை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் எம்ஏ சைக்காலஜி படிச்சிருக்கேன். ஸோ உங்கள் மனசெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ சும்மா இருமா. இந்த கம்பெனி வேலை கேட்டு இது உன் கம்பெனி, நீ சொந்த கம்பெனி மாதிரி நினைச்சுக்கமா. தம்பி எதிரிங்க வாங்க, அந்த சேர்ல உட்காரு. வா 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 வா. சார், நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா போகிறோம், நான் வேலை கொடுத்துருப்பேன். வேலை நிச்சயமா உண்டு. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் என்னால் கொடுக்க முடியாது. யோ, சம்பளம் என்னையா போடலங்க சம்பளம்? நான் உனக்கு தரேன் ஏன் சம்பளம்? என்னவோ சம்பளமா. இந்த பாரு பிரசாத், முதல்ல என் பொண்ணுக்கு நீ வேலையை போட்டு கூடியா, அப்புறம் பின்னால பாரியா, நான் உன்னை எங்கே கொண்டு போய் விட போறேன்னு பாரியா. என்ன
என்ன மேடம் இங்க உட்காந்து தச்சிட்டு இருக்கீங்க? சும்மா இதான் முதல்ல வாங்கின மெஷின்ஸ் எல்லாம். இந்த மெஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது காவேரி சின்ன வயசுல இருந்தது, நாம் எப்படி கஷ்டப்பட்டு இந்த ஃபேக்டரியை வாங்கினது எல்லாம் மனசுக்குள்ள ஓடுது. மேடம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நம்ம பிரசாத் வந்து நம்ம பிரசாதா? ஆமா மேடம், கிருஷ்ணாவோட புள்ள தானே. நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வாங்கட்டுமே. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொன்னேன் மேடம். யோகி, பிரசாதோட பகை பேர்ல இருந்து முளைச்சது, அது எப்பவுமே இருக்கும். முதல்ல இந்த கண்ணன் விஷயம் என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். மேடம், காதல்ன்றது பிரிக்க பிரிக்க முறுக்கேறும் கயிறு மாதிரி. அதான் கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு இருக்கேன். விட்டா பிடிக்கவே முடியாது யோகி. முதல்ல அது என்னன்னு பாருங்க. யோகி மேடம், கண்ணன் விஷயத்துல அவன்கிட்ட பேச்சுவார்த்தை சரி வராதுன்னு நான் நினைக்கிறேன். பார்த்து நடந்துக்குங்க. ஓகே மேடம். டேய், வர வர அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தொந்தரவு தாங்க முடியலடா. ஏன் நம்ம தலையிட்ட சொல்ல வேண்டியது தானே, உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரல. அடுத்த வாட்டி இந்த மேட்டர் தலையிட்டு தான் கொண்டு போலான்னு இருக்கேன். அப்பதான் கம்மி. என்னண்ணா டீ சாப்பிட்றடா? சொல்லு. போய் 3 டீ வாங்கிட்டு வா போ. பேட்டா இந்த பாஸ் சார், இதனோட பேட்டை மேலே கையை வச்சா அவள் தான். என்ன மேடம் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? வா, ஃபேக்டரிக்கு போகலாம். மேடமா? ஏன் உன்கிட்ட எதுவும் சொல்லி அனுப்பலையா? உங்க கூட்டு போய் அடிச்சிட மாட்டீங்களா? வன்முறை இல்லைல்ல? இல்லை. சத்தியமா? இது பெரிய மனுஷன் தானா? போலாம் வா. இந்த போங்க சார், வரேன். எதுக்கும் நீங்க எதுக்கு சார் வரேன்? டே, எதுக்கு நம்மளால உஷார் பண்ணி வரேன். பார்த்து நீ கிளம்புடா. அவன்கிட்ட சொல்லிருக்கேன்டா, பார்த்துக்கடா. பார்த்துக்கிறேன். ஏய், ஃபோர்டு காரில் வெளியே போகிறேன்டா. கண்ணை எங்கன்னு கேட்டா ஃபோர்டு காரில் போயிருக்கான்னு சொல்லுண்ணா. சரி, சொல்கிறேன். சார் வணக்கம் சார். வா சார், தோலெல்லாம் கை போட்டுக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து எனக்கு கூப்பிட்ட உடனே இங்கே அடிச்சிருக்கீங்களோன்னு பயந்து வன்மையாக இருக்குமோன்னு நினச்சி ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி போலீஸ்லாம் கூட இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டேன் சார். சார், இவ்வளவும் என் மாமியார் தான். ஐயோ, கோச்சிட்டீங்களா? கோச்சிக்காதீங்க சார், அப்படியே கை போட்டுக்கோங்க. அப்போ தான் எனக்கு ஒரு கௌரவத்தியாக இருக்கும். இல்லை, என் மாமியார் தான் கேட்கல சார், உங்கள் சார் தான் பார்த்து தானே கேட்டேன். சார், ஆரம்பத்திலேயே பிரசாத் என்கிட்ட சொன்னான், நீ பிடிக்க போகிற பொண்ணு புளியங்கொம்புன்னு. வந்து பார்த்தா ஆப்பிள் தோட்டம் கணக்காக இருக்குது சார். உழுக்க உழுக்க ஊரே சாப்பிடலாம் போல இருக்குதே. எவ்வளவு தேரும்? ஏன்னா எனக்குன்னு ஒரு அமௌண்ட்டை உங்கள் மனசில் வச்சுருப்பீங்க. அது என்கிட்ட பேர் சொல்லிட்டீங்கன்னா அதை டபுள் ஆக்கி ட்ரிபிள் ஆக்கி 4 மடங்காக கேட்டுடுறேன். வர்ற பணத்தில் ஆளுக்கு 50-50. ஓகேவா? நீ உதவாங்க போற சார். என்ன சார்? வேணாம் சார், வன்முறைலாம் வேணாம் சார், எனக்கு பிடிக்காது சார். நான் பேச சொன்னேன்ல. நீ ஸ்வேதா கிட்ட பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, பழகக்கூடாது. புரிஞ்சுது சார். ஆனால் அது கொஞ்சம் பண செலவாகுமே. இந்த பிரசாத் நான் ஸ்வேதா லவ் பண்ணேன்னு சொன்னால் 50 லட்ச ரூபா பணம் தரேன்னு இருக்கான். அவன் சின்ன பையன். எவ்வளோ பெரிய இடம், 1 கோடி ரூபா கொடுத்துருங்க, வாங்கிட்டு ஒதுக்கிறேன் சார். நீ 1 லட்சம் ரூபாய் பார்த்துருக்கியா? பார்க்கலையே. பார்த்ததில்ல.
கொடுங்க சார், பார்த்துக்கிறேன். அதுக்கு தானே கேட்குறேன். அப்போ நீ மாற மாட்ட சார். ஒரு சின்ன கணக்கு சொல்லுடா. ஸ்வேதா என்னை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறா. அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா இந்த வீட்டுக்கு நான் மாப்பிள்ள சார். எப்படி எனக்கு ரேஷன் கொடுத்துருங்க. டெய்லி ஒரு ஆஃப், ஒரு சிக்கன் பிரியாணி. நான் ஏதோ வீசில் படம் பார்த்துட்டு ஜாலியாக காலத்தை ஓட்டுறேன். நான் வீட்டை விட்டு வெளியே வந்தால் தானே உங்களுக்கு கௌரவ குறைச்சுன்னு சொல்கிறீங்க. வீட்டுக்குள்ளே இருந்துட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். வணக்கங்க. என்ன சொல்ற? 1 கோடி ரூபாய் கேட்குறேன் மேடம். ஓ அப்படியா? உங்களால் தானே நான் கோடீஸ்வரன் ஆகணும். இல்லை முடியலன்னா சொல்லிடுங்க. நான் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஸ்வேதாவே பேச சொல்லிடுறேன். ஏண்டா உன்ன மாதிரி பொறுக்கிங்களுக்கு கொடுக்கறது தான் நான் பொண்ணு பெற்று வச்சிருக்கேனா? அதை நீங்கள் ஸ்வேதாட்டே சொல்லிடுங்க மேடம். ஏன்னா நீங்கள் என்ன பொறுக்கிங்கிறீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு என்ன புண்ணியவானல்ல சொல்கிறா. இதான் உன் முடிவா? அத்தை நானும் கோடீஸ்வரன் ஆகணும் இல்லை அத்தை. சார் யோசிக்கிறாங்க. செக்கா கேஷன் யோசிக்கிறாங்க. யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க அத்தை. இங்க வா. வா. என்ன என்னடா கூப்பிட்ட? அத்தை. ஓஹோ சார், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சார் அத்தை சொன்னது. நீ வெளியே போனா தானே பேசுறது. என்னடா என்ன மேடம்? ஒரு நிமிஷம் மேடம். சார் சொல்லக்கூடாதா சார்? அத்தைக்கு கோவதுனா ஐயோ மேடத்துக்கு கோவதுனா அடிப்பாங்க, துப்பாக்கிலாம் எடுப்பாங்கன்னு. மேடம் நான் உங்க அப்பா பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க துப்பாக்கி எடுக்கிறீங்களா மேடம்? ஓடி போட. நான் என்ன ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம். ஓடி போயிடுறேன். போடா போடா. நான் ஏன் சொல்லுங்க போடா மேடம். வெளியே. வரேன் மேடம். வன்முறை ஒழிக. டேய் எவன்டா அவன்? பொம்பளைக்கு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுக்குறவன். வரேன்டா டேய். யார் இவ? என்ன லூசா? காரியக்காரன் மேடம். சார், பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி நான் சொல்லணும்னா வி ஆர் எ வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சார். நாங்கள் ப்ராஃபிட் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி உங்கள் பில்டிங்கை நாங்கள் உங்களுக்கு டெலிவர் பண்ணிவிடுவோம். எங்கள் மெயின் எய்ம் என்னென்னா சிட்டியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பாதி பில்டிங் எங்கள் பில்டிங்காக தான் இருக்கணும்னு. உங்கள் கான்டாக்ட் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வில் சர்ட்லி டூ வெரி குட் ஜாப் ஆஃப் இட் சார். பிரசாத், உங்கள் பேச்சு பிஹேவியர் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நாங்கள் எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுக்குறது சொல்லுங்கள் பார்க்கலாம். சப்போஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாதியில நிப்பாட்டிட்டீங்கன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க பெரிய பில்டர்ஸ் எல்லாம் வராங்க. அரிஹந்த், அல்சார், ராம்ஸ் இவங்க எல்லாரும் வராங்க. அவங்களையும் மீறி உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுக்கறதா இருந்தா விஐபி லெவல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் கேரண்டி கொடுத்தாங்கன்னா இந்த ப்ராஜெக்டை கொடுத்துறேன். சாரு, உங்க அப்பா அப்பா கிட்ட சொல்லலாம். ஆனா அப்பா இப்ப ஊர்ல இல்ல. ஏ நீ சாரதா மேடம் கிட்ட கேட்கலாமே. நீ கேட்டா அவங்க நிச்சயமா பண்ணுவாங்க. எந்த சாரதா? காவேரி கார்மெண்ட்ஸ் சாரதா. அந்த சாரதா உங்களுக்கு நல்லா தெரியுமா? காவேரி கார்மெண்ட் சாரதாவை உங்களுக்கு நல்லா தெரியும்னா எனக்கு அவங்களை நல்லா தெரியும்ப்பா. அப்ப நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ. ஹலோ. நான் சாரதா பேசுறேன். நான் வந்து ப்ராஸ்பெரிட்டி ஷாப்போட டைரக்டர் பேசுறேங்க. சந்தானம் பேசுறேன். மிஸ்டர் சந்தானம் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஆமா, என்ன திடீர்னு? ஒரு சின்ன விஷயங்க. சொல்லுங்க. இல்ல, பிரசாத் வந்திருக்காரு. எங்க கம்பெனில நாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதா இருக்கோம். அதுக்கு அவர் எங்களை அப்ரோச் பண்ணிருக்காரு. அதுக்கு கேரண்டர் வேணும். உங்களோட பேரை அவர் சஜஸ்ட் பண்றாரு. நீங்க அவருக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? யார் சார் தான்?
மிஸ்டர் சந்தானம் பேசுறாரு. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு பிரசாத் அங்க நம்ம பேரை யூஸ் பண்ணியிருக்கான். ரெக்கமெண்ட் பண்ணா அவனுக்கு உதவி பண்றேன்னு சொல்றாங்க. அது வந்து அவனுக்கு. ஹலோ, அவரை ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைங்க. நல்லவரா இருப்பார் போல இருக்கு. நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. வைக்கிறேங்க. சார் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை சார். எனக்கும் ஷாரதாக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் ஒரு சின்ன தகராறு நடந்துட்டுருக்கு. சார் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணும் அட் எனி காஸ்ட். வேறு யார் சொன்னால் ஓகேன்னு சொல்லுங்கள், நான் ஃபோன் பண்ணி கேட்டுறேன். ஹவ் அபவுட் மிஸ்டர் திலீப் ஆஃப் விஸ்வநாதி பில்டர்ஸ்? அவர் சொன்னால் ஓகேவா? அவர் சொன்னால் போதுமே. ஃபேர் எனஃப். Engage that 1 second. ஹலோ ஹலோ மிஸ்டர் சந்தானம், நான் ராமு பேசுகிறேன். எந்த ராமு? காவேரி கார்மெண்ட்ஸ் ராமு. சொல்லுங்க சார். ராமு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாரதா உங்கள்கிட்ட பேசினாங்களே, அதான் பிரசாத் ரெக்கமெண்டேஷன் விஷயமா. அவர் ரொம்ப நல்ல பையன் சார், ரொம்ப கெட்டிக்கார பையன். எப்படியாவது போராடி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவன். அவனுக்கு நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். சாரதா அவரை பற்றி தப்பா அவங்களுக்கு அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ, அது ஒன்றும் இல்லை, சாரதாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன மனவர்த்தம் இருந்துச்சு. இவன் கிருஷ்ணாவோட பையன் இல்லையா, அதை மனசு வச்சுக்கிட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் முன்கோவி படப்படன்னு பேசிடுவா. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் மனசு வச்சுக்காதீங்க. தேவைப்படுச்சுன்னா உங்கள் ஆஃபீஸுக்கு நானே வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறேன். நீங்கள் ஃபோனில் சொன்னதே போதும். சரி, கண்டிப்பாக அவருக்கு இந்த ப்ராஜெக்டை நாங்கள் கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷம். பிரசாத்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்க. 1 minute. ராமு பேசுகிறேன். பிரசாத், நான் ராம்பா பேசுகிறேன்ப்பா. ஒரு மனுஷனுக்கு முதல் எதிரி அவனோட கோபம். என் மேலோட கோபத்தில் இந்த வாய்ப்பு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இது ஒன்றும் பிச்சை இல்லைப்பா, பாசம். புரியுதா? அவர்கிட்ட போன கொடு. எஸ் சார், கொடுத்துருவோம். நோ ப்ராப்ளம். ரைட், டோன்ட் வரி சார். ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு தானே? டெஃபினட்டாக உங்களுக்கு தான். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க பிரசாத்துக்கு சிபாரிசு பண்ணதும் அவனை பத்தி உயர்வா பேசுனதும் நான் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் கிருஷ்ணாவோட பையன். ஆனா என்னை பத்தி எதுக்கு தப்பா பேசுனீங்க? இல்லம்மா, நான் இந்த பாருங்க, கொஞ்ச நாளா நீங்க செய்யறது சரியில்லை. எனக்கு தெரியாம நீங்க அவனுக்கு போய் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதும், அவனை பத்தி உயர்வா பேசுறதும், அவன் அவமானப்படுத்தினா என்கிட்ட சொல்லாம மறைக்கிறதும். ஏங்க நீங்க என்னமோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? இல்ல சார் தான். இந்த பாருங்க, ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு அழகு ஒளிவு மறைவு இல்லாம இருக்கிறதா. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எதுவும் மறைச்சதில்ல. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் போங்க. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்பா. வாப்பா. இந்தடா மாதவா, அம்மன் கோயில் பிரசாதம் வச்சுக்கோ. ஏண்டாப்பா, நேற்று வெண்ணெய் வாங்கிட்டு வந்தே, எந்த கடையில் வாங்கின? உருக்கு நன்னாவே இருக்க மாட்டேங்கிறது. ஏம்மா, நல்ல கடையில் தான் வாங்கினேன். நல்ல வேணும் தான் சொல்லி கொடுத்தான். ஆமாண்டப்பா, வெளியில பாக்கறச்சே எல்லாமே நன்னா தான் இருக்கு. நம்ம ஆத்துக்கு வந்துருத்துன்னு வச்சுக்கோ, பருப்பு போட்டா வேக மாட்டேங்கிறது, அரிசியை போட்டா குழஞ்சு போயிடுறது, வெண்ணெயை காய்ச்சினா நல்ல வாசனையான நெய் கிடைக்க மாட்டேங்கிறது. எல்லாம் நம்ம தலையெழுத்து. எல்லாத்தையும் வச்சுட்டு தான் நம்ம தலையில எழுதி வச்சிருக்கே. ஏண்டி ஒண்ணுமில்லாத விஷயத்த பெருசு பண்ணிட்டு இருக்க? வெண்ணெய் சரியில்லைன்னா மாதம் விட்டு சொல்லு,
போயிட்டு வரும்போது நல்லதா வேற கடையில வாங்கிட்டு வந்துட்டு போறான். இத பாருங்கடா, நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டர். செத்த நேரம் வாய முடிச்சு சும்மா இருக்கல. உங்களுக்கு தான் பாஷை கொண்டுன்னு ஒரு பேப்பர் வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லையோ, அதை படிச்சுட்டு பேசாம இருங்கோ. எங்க ஆஃபீஸ் போலியா? இதோ கிளம்பிட்டு இருக்கமா. இது பாருங்கண்ணா, வெண்ணெய் நல்லா இல்லைன்னு கடைக்காரங்கிட்ட கொடுத்தா நல்ல வெண்ணையை திருப்பி கொடுத்துருவான். ஆனா இந்த விளங்காதெல்லாம் எங்க கொடுத்து மாத்துறது? ஏமா இப்ப நீ வெண்ணெயை பத்தி பேசுற மாதிரி எனக்கு தெரியலையே. ஐயோ பகவானே, நான் வெண்ணையை பத்தி தாண்டா பேசினேன். வேற பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? நோக்கேடா எல்லாமே குத்தமா படுறது. இத பாருமா, நீ பேசுறத கேட்டு ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். இந்த குத்தி காட்டுற புத்தி ஒன்னு விட்டு போவே போவாதா? இத பாருடா, உன் ஆத்துக்காரிக்காக நீ பறிஞ்சிட்டு பேச வந்துட்டு நேக்கு வேண்டியவா 4 பேர் என்ன கேள்வி கேட்கறாளே, நான் என்ன பதில் சொல்லட்டும்? இந்த பக்கத்தாத்து மாமி என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்கறா தெரியுமோ? மாமி மாமி, உங்க புள்ளாண்டா நல்லா பாக்குறதுக்கு அழகா லட்சணமா தானே இருக்கா, ஆனா ஒரு குழந்தை குட்டி இல்லாம உரிக்க உரிக்க வெங்காயம் மாட்டுமானா இருக்கா அப்படின்னு என்ன பார்த்து கேள்வி கேட்கறாளே, நான் என்ன பதில் சொல்லட்டும்? அந்த 4 பேர் என்கிட்ட அனுப்பிச்சு விடுறே. அவளுக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அது மாதிரி நான் பதில் சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன். நீங்க மத்தவாளுக்கு ஒண்ணு பதில் சொல்ல வேண்டாம், நேக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். தோ இங்க ஒண்ணு நின்னு இருக்கேன், ஒண்ணுமே தெரியாத மாதிரி நன்னா மூக்க பிடிக்க கொட்டிட்டு கணத்துல போட்ட கல்லு மாதிரி தேமே நின்னு இருக்கேன். அதுகிட்ட கேளுங்க, நன்னா பதில் சொல்லும். அத்தை, எனக்கு இனிமே குழந்தை பிறக்காது. என்ன பண்ண சொல்றீங்க? இனிமே இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன். பகவானே, ஏண்டா மதவா, என்னடா இப்படி பேசிட்டு போற? இத பாருடா, உன் ஆத்துக்காரி இப்படி எல்லாம் பேச வேணாம் சொல்லிடு, அப்புறம் நம்ம குடும்பம் விளங்காது. போதுமா, ஏற்கனவே ரொம்ப நல்லா விளங்கிட்டு இருக்கு. இத பாருமா, எங்களுக்கு இனிமே குழந்தை பிறக்காது. இந்த ஆத்துல இன்னொரு தடவை குழந்தை பேச்சை எடுத்து இந்த ஆத்துக்கே நான் திரும்பி வர மாட்டேன். புரியுறதா? பகவானே, என்னடா ஏனா என்னடா இப்படி பேசிட்டு போறா? நீங்க பார்த்து சும்மா இருக்கலே. வேற எப்படி பதில் சொல்லுவான்? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் காவேரியை குத்தம் சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் ஆத்துல உட்காந்து பேப்பர் படிக்க முடியாது. பார்க்குக்கு தான் அது கூட போகணும். இந்த ஆத்துல யாரையும் திருத்த முடியாது. அவளா திருந்தறதா உண்டு. எல்லாத்தையும் தலையில போட்டுட்டு அழ வேண்டியதா இருக்கே. இந்த ஆத்துல இதெல்லாம் கட்டிட்டு அழணும்னு என் தலையில எழுதி வச்சு. யார் திருந்துறாளோ இல்லையோ, ஒன்ன திருத்தவே முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.